ஹாய் நண்பர்கள், இன்றைக்கி வந்து நம்ம ரவையை வச்சியும் வாழைப்பழத்தையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கெட்டு. இப்போ வந்து வாழைப்பழம் 3 வாழைப்பழத்தை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம நெய்யில் போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம் 1 ஸ்பூனு. நல்லா அது வாசம் போகிற அளவுக்கு நல்லா வசக்கணும். இப்போ வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் பொடியாக்கி வச்சு போடணும் கொஞ்சம் வாசத்துக்கு. இது வந்து ரவை ஒரு சின்ன கப் அளவு வந்து ரவை எடுத்துருக்கோம். வாழைப்பழம் எவ்வளோ போடுறோமோ அது அளவுக்கு போட்டுக்கணும் ரவை. நல்லா இதை அதோடு சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். கிண்டுனா இந்த பதத்துக்கு வரும். இப்போ வந்து காய்ச்சி வச்சுருக்கிற பாலை சேர்க்கணும். 1 டம்ளர் சேர்த்துடலாம். நல்லா அதோடு மிக்ஸ் பண்ணி அந்த ரவை நல்லா வேகணும். அதில் இப்போ வந்து சீனி தேவையான அளவு, உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதளவுக்கு சீனி சேர்த்துக்கணும். இதையும் நல்லா அந்த இதோடு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி தோசை தவாவில் போட்டு நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். மாற்றி திருப்பி போடணும். இப்போ வந்து நல்லா இதே மாதிரி எடுத்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்க வேண்டியதான். வாழைப்பழமும் ரவையும் இருந்தால் போதும் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீதா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்